கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளுக்குரிய தியான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரையிலும் 2ஆம் அதிகாரத்துலேயும் நாம் இன்றைக்கு தியானத்துக்காக ஒரு சில வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பாக இங்கு 3 பேரை பற்றி பேசுவதற்கு ஆவியானவர் எனக்கு கிருபை தந்தார். முதலாவது அந்திரேயாவை பற்றி, 2வது பிலிப்புவை பற்றி, 3வது மரியாளை குறித்து. இந்த யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40லிருந்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரையிலும் இந்த காரியம் அடங்கியிருக்கிறது. இவர்கள் மூவரும் கர்த்தருக்கு செய்த ஊழியத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அந்திரேயா, பிலிப்பு, மரியாள், இந்த 3 பேரும் எப்படி ஊழியம் செய்தாங்க, அவருடைய பலன் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு நாமும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுவோம். முதலாவது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். போதுமா? இந்த அந்திரேயா யார் அப்படின்னா சீமோன் பேதுருடைய சகோதரன். நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க வேணாம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர்களிலே முதன்மையானவர் பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பேதுருவை காட்டிலும் ஆண்டவராக இயேசு மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் அந்திரேயாவும் இருவரும் சகோதரர்கள். இருவரும் மீன் பிடிக்கிற பணியில் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது இருவரும் அப்படியே வலைகளை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக வந்துட்டாங்க. இப்படி பார்க்கும்போது பேதுரு தான் முந்தி அழைக்கப்பட்டவரோ என்று சொல்லி நமக்கெல்லாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அந்திரேயா தான் முதலாவது தேவனுடைய பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். ஆண்டவர் அவரை அழைப்பதற்கு முன்பாகவே அவர் தன்னை ஊழியத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். எடுத்துட்டு அவர் அப்படியே போறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே சொல்றாரு, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வார்த்தையை கேட்டபோது 37ஆம் வசனம், அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது அவரோடு இருந்த 2 சீஷர்கள் அப்படின்னா அந்திரேயாவும் அவனோட இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவானா தான் இருக்கணும். இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதின யோவானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேத வியாக்கியானர்கள் சொல்கிறாங்க. இந்த 2 பேரும் முதலாவது யோவானுக்கு சீஷனாக இருந்தவர்கள். யோவான் ஸ்நானகன் அவர் எப்படிப்பட்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் காட்டில் தான் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய புத்தி தெளிந்த நாளிலிருந்து காட்டில் மனுஷர்களோடு அவர் சஞ்சரிக்கல, காட்டில் தான் வாழ்ந்தார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் காட்டுத்தேனும் வெற்றுக்கிளியும் தான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் போட்டிருந்த உடையும் பார்த்தீங்கன்னா அந்த தோலை தான் போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முழுக்க காடுகள்லையே வன சஞ்சாரியாக இருந்தார். அந்த நாட்களில் ஒரு சில கூட்டத்தார் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் வைத்திருந்தார்கள். எப்படின்னா கடவுளை கண்டடைவதற்கு அவர் காடுகளில் போய் தங்கி கடவுளை தேடி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த வழக்கத்தின்படி தான் சந்நியாசம் போகிறாங்க. நிறைய சன்னியாசிங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? உலகத்தை விட்டு உறவுகளை விட்டு அவங்க தனித்து போய் கடவுளை தேடும்படியாக போனாங்க. அந்த கூட்டத்தாரை போல தான் இந்த யோவான் ஸ்நானகனும் போனார்.
அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையினால் ஈர்க்கப்பட்டு அந்திரேயாவும் யோவானும் அவருக்கு சீஷராக இருந்தவர்கள். அன்றைக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு தேடுதல் இருந்து மேசியாவை கண்டடையணும், மேசியாவை பார்க்கணும். உலக ரட்சகரை எப்படியாவது ஆண்டவர் வரப்போகிறாரு, அவரை நாங்கள் எல்லாரும் பார்க்கணும். அந்த ஒரு தாகம் அன்றைக்கு இருந்த மக்கள் மத்தியில் இருந்தபடினாலாம் இப்படியெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்திரேயாவும் யோவானும் இந்த ஒரு தாகத்தோடு இருந்தவர்கள். மேசியாவை பார்த்திடணும், மேசியாவை கண்டுவிட வேண்டும், வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்க தாகத்தோடு இருந்தவங்க. அப்படிப்பட்ட நிலையில் யோவான் ஸ்நானகன் அவங்கள பார்த்து சொல்றார், அதோ தெய்வ ஆட்டுக்குட்டி போறான்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை பின்தொடர்ந்து போறாங்க. 38ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று. சரி, அதுக்கப்புறம் வாங்க என் பின்னாடின்னு கூட கூட்டிட்டு போயிட்டார். சரி, இப்போ அந்திரேயாவை குறித்து நீங்க பார்க்கும்போது அவர் யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? மேசியாவை கண்டு கொண்டார். உலக இரட்சகராகிய இயேசுவை அவர் கண்டு கொண்டார். யோவான் மூலமாய் அவர் கண்டு கொண்டார். கண்டு கொண்ட பிற்பாடு அவர் செய்த காரியம் என்ன? 40வது வசனம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு முதலாவது அவர் என்ன செய்றாரு? முதலாவது அவர் என்ன செஞ்சாரு? அவரை பின் சென்றார். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்றார். மேசியாவாகிய இயேசுவை பின்தொடர்ந்தார். இத்தனை காலம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அவரை யோவான் ஸ்நானகனை ஃபாலோ பண்ணதுக்கே என்ன காரணம்? மேசியாவை எப்படியாவது பார்த்துடணும், மேசியாவது கண்டுபிடிச்சிடணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டார், ஆளை காட்டியாச்சு. இப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவரை பின் சென்றார். அவர் பின்னாடி போயிட்டார். போனது மாத்திரமல்ல, பின் சென்றார் என்றால் இயேசுவை ஃபாலோ பண்ணினார். அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை ஃபாலோ பண்ணினார். அந்த காரியத்தில் பார்க்கும்போது 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. ஓகே, 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு. இப்போ பின் சென்று அவரை ஃபாலோ பண்ண நினைச்சவர் அப்படியே அவர் பின்னாடியே போயிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? நிறைய சீசன்கள் அப்படி வந்தாங்க, அவர் பின்னாடி பின்பற்றி போனவர்கள் ஏராளமான பேர். வந்தவர் இப்போ அடுத்த கட்ட ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அவன் இயேசுவை மேசியாவை கண்டோம் என்று தெரிந்த உடனே, அவர் தான் என்று அறிந்த உடனே முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாரு? தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். தன் சகோதரனிடத்துல ஓடி போய் சொல்றாரு, நான் மேசியாவை கண்டேன். தான் கண்ட மேசியாவை தன் சகோதரனும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்திரேயா தான் கண்ட மீட்பரை தன் சகோதரனும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 42ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஆளு நீ போய் பாருன்னு சொல்ல உடனே அவர் என்ன சொல்றாரு? இயேசுவினிடத்தில் நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து மேசியாவிடத்துல அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அறிந்த மீட்பரை தான் மாத்திரம் பின்பற்றாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? தன் ஓடி போய் முதலாவது தன் சகோதரனுக்கு தெரியப்படுத்தி அவரையும் கூட்டிட்டு வந்து இயேசுவினிடத்துல அறிமுகப்படுத்தி இணைத்து வைக்கிறான். அல்லேலூயா. அவன் செய்தது இது ஊழியம். இந்த ஊழியம் தான் நான் கண்டேன், நீயும் பார்க்கவா, நான் பார்த்துட்டேன், நீயும் பார்க்கவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எத்தனை பேர் அந்திரேயா செய்த அந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? நான் பார்த்த மீட்பரை நீயும் பார்க்க வா என்று சொல்லி அழைத்து கொண்டு வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. முதல்ல நீங்கள் மேசியாவை பார்த்துட்டீங்களா? பார்த்தீங்களா? பார்த்தவங்க சும்மா இருக்க முடியாது. பார்த்தீங்களான்னு சொல்கிற வார்த்தையில் நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். இயேசு இந்த உலகத்துக்கு எல்லாரும் இயேசுன்னு தெரியும். இயேசுவை தெரியாத ஆள் யாருமே இல்லை. ஆனால் இயேசுவை ஒரு சிலருக்கு எப்படி தெரியும்? அவர் சிலுவையில் அடித்தாங்கப்பா, அவரே அவரால் காப்பாற்றிக்க முடியலப்பா அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவர்கிட்ட போனால் நன்மை நடக்கும்பா அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தெரியும்.
இயேசு நல்லவர் தான்ப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் மேலே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் கண்ட மேசியா கண்டு இருக்கிறீங்களா? அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளோ அற்புதமானவர். இந்த அந்திரேயா அதை தெரிந்து கொண்டார். ஏற்கனவே யோவான் மூலமாய் மேசியா இந்த உலகத்துக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வார் என்பதை அவன் கற்றிருந்தபடினாலே, அவரை ஃபாலோ பண்ணி அவர் செய்த அற்புதங்களை கண்டபடினாலே, தான் கண்ட மேசியாவை தன் சகோதரனாகிய பேதுருவும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தான். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக மேசியாவை உங்கள் வாழ்க்கையில் ருசி பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ரசிக்கப்பட்டு எத்தனை காலம் ஆச்சு? இயேசுவை தெரிஞ்சு கொண்டு எத்தனை காலம் ஆச்சு? இயேசுவை அறிந்த எத்தனை காலம் ஆச்சு? எத்தனை வருடங்கள் இருந்து பிறந்ததுலேருந்தே நான் இயேசுவோட பிள்ளைத்தான், நான் விக்கிரகத்தை அறியேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதற்கும் மேலே நீங்கள் அறிய வேண்டிய இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றார், விக்கிரகத்திலிருந்து உன்னை அழைத்து வந்ததே எதுக்காக தான்? என் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, நான் உனக்கு செய்தவைகளை நீ அறிவிக்கும்படிக்கு தான் உன்னை விக்கிரகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும், பிறப்பிலேயே நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், ஆதியிலிருந்து தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், இல்லை திடீர்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, நாம் எல்லாரும் இயேசுவை காட்ட வேண்டும். இயேசுவினிடத்தில் மக்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அந்திரேயா செய்த அந்த ஊழியத்தை செய்வதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையாக ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இவ்வளோ காலம் நான் செய்யாமல் போயிட்டேன், இனியாவது இந்த ஊழியத்தை என்னால் முடிஞ்ச வரையிலும் நான் செய்வேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உங்கள் சகோதரன், அந்த உங்கள் சகோதரன்றத பாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்திரேயாவுக்கு தன் உடன் பிறந்த பேதுருவை ஞாபகம் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு யாரை ஞாபகம் வரணும்? இன்னும் இயேசு அறியாத நம்ம சுற்றி இருக்கிற ஏராளமான கூட்டம் இருக்குது. உங்கள் சொந்த குடும்பங்களில் இன்னும் ஆண்டவரை அறியாதுன்னு சொன்னால், ஆண்டவரை முற்றிலும் உணராத கூட்டம் உண்டு. தெரிஞ்சிருக்கும், ஆனால் உணராத கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை உங்களால் கொண்டு வர முடியுமா? அந்திரேயாவை போல கரம் பிடிச்சு கொண்டு வந்து இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்தி இயேசுவோடு இணைத்து வைக்க எத்தனை பேர் பிரயாசப்பட போகிறீங்க? அல்லேலூயா. இந்த காரியத்தில் இன்னொரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு முதலாவது வந்தவர் அந்திரேயாவாய் இருந்தாலும், அவன் அறிமுகப்படுத்தினது தான் சீமோன் பேதுரு. ஆனால் அவரோட பொசிஷன் என்ன? முதன்மையாய் வந்த சீஷன், முதன்மையானவர். ஆண்டவராகிய தேவன் அவரை தான் இந்த ஊழியத்தை கட்டுறதுக்கு முதன்மையாக நிறுத்தினார். இல்லை, நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏசப்பா கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு வழி நடத்தி கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க முதன்மையான ஆளாக ஆயிடுவாங்க, ஃபஸ்ட் பிளேஸ் போயிடுவாங்க. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறிடுவாங்க. வேத வசனம். நாம் அழைச்சி, நாம் அபிஷேகம் பண்ணி, நாம் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து, நாம் நடத்தின ஆள் நமக்கு முன்னால் போகிறத நிறைய பேரால் ஜீரணம் பண்ணிக்க முடியாது. அல்லேலூயா. நான் தாங்க அவங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தேன், நான் தாங்க அவங்க நடத்துகிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி என்னை விட அவங்க என்ன பண்ணுறாங்க? வல்லமையாக செயல்படுறாங்க. எனக்கு முன்னால் எல்லாராலையும் போற்றப்படுறாங்க. இதை ஜீர்ணிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அந்திரேயாவை போல ஒரு மனசு வேணும். இதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் அடுத்தது ஊழியமே செய்ய மாட்டாங்க. நான் உருவாக்கின ஆள் பாரு இப்போ என்னை விட பெரிய ஆள் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நினச்சவங்க ஒரு நாள் இந்த பூமியில் நிலை நிற்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை காட்டிலும் மேலான காரியங்களை நீங்கள் செய்யணும். அவருக்கே எவ்வளோ மனசு பாருங்க. அவர் தேவகுமாரன். அவர் சொல்கிறாரு, நான் செய்த கிரியைகளை விட நீங்கள்லாம் என்ன பண்ணோம்? அற்பமும் குப்பையுமான நம்மளை எழுப்பி நிற்க வச்சுட்டு, பைத்தியமும் முட்டாளாக இருக்கிற நம்மளை எழுப்பி நிற்க வச்சுட்டு, என்னை காட்டல நீ மேலான காரியத்தை செய்யணும்னு நம்மக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு பாருங்க. எவ்வளோ பெரிய இருதயம் அவருக்குல்ல. அனையும் அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் கனப்படுத்துகிறார். அவரை எவ்வளோ ஈனப்படுத்தினாலும் அவரை உயர்த்துகிற ஜனங்களை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய மனசு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணுங்க.
உன் சொந்த சகோதரனை நீ சிநேகிக்காவிட்டா நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிறன்றது பொய் சொல்லிட்டு அலையிறேன்னு அர்த்தம். அப்போ உன்னை கண்ணால் பார்க்குற உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை நீ நேசிக்காவிட்டா காணாத என் மேலே நீ எப்படி அன்பு வச்சிருப்ப? ஆண்டவர் கேட்டாரா? அதுக்குரிய பதில் என்ன இன்னைக்கு நம்ம இடத்துல? அப்போ கண் கண்ட சகோதரனை சிநேகிக்கிறோம், நான் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்க கெட்டு போகிறத நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வேண்டிய நன்மையை நாம் செய்யணும். இயேசு இப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு கொண்டு வந்து காண்பிக்கணும், அவரை வந்து இணைக்கணும். ரெண்டாவது, இந்த பிலிப்பு செய்த காரியம் என்ன நீங்க வாசிச்சு பாருங்க. 44ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய இவங்க எல்லாம் ஒரே கூட்டத்தார். பிலிப்பு, பேதுரு, அந்திரேயா எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்க, பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பிலிப்பு இந்த 43ஆம் வசனத்துல அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்ட அடுத்த நாளே இயேசு பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். 43ஆம் வசனத்துல இவர் பின் சென்று வந்த உடனே இயேசுவை இவர் கண்டு கொண்ட உடனே இவர் அடுத்தது செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45ஆம் வசனம், பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு. இந்த நாத்தான் வேல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, பிலிப்பு, பர்த்தலமேயு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த நாத்தான் வேல் தான் அந்த பர்த்தலமேயு. நாத்தானுடைய மறுபெயர் பர்த்தலமேயு. அவர் தேவனுடைய சீஷனாய் மாற்றப்பட்டார். அருமையான தேவச்சனமே, இங்க பிலிப்பு தான் தேவனிடத்தில் அழைப்பு பெற்ற உடனே அவர் செய்த காரியம் என்ன? நாத்தான் வேலை போயிட்டு கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறார் பாருங்க 45ஆம் வசனத்துல, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானமாகிய இயேசுவே என்றார். நாசரேத் ஊர்லேருந்து வந்த இயேசு தான் அந்த தீர்க்கதரிசி. மோசே சொன்ன மேசியா அவர்தான் என்னை அழைத்தார் என்பதை அவன் கண்டு கொண்ட உடனே அவன் செய்த காரியம் நான் அந்த நாத்தான் வேல்கிட்ட போய் சொல்றாரு. அப்ப நாத்தான் வேல் ஒரு பதில் சொல்றாரு. 46ஆம் வசனம், அதற்கு நாத்தான் வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்படின்னா என்ன? அந்த ஊர் அவ்வளோ மோசமானது, அங்க ஒரு நல்ல மனுஷனை தேடி பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த காரியம் இன்னைக்கும் நம்ம சுற்றி இருக்கு. இயேசுவிடத்துல வாங்க நீங்க சொல்லும் போது எப்படிங்க எங்கெங்கேயோ போயிட்டோம், இங்கே மட்டும் நடந்துருமா? அவர்கிட்ட வந்தால் மட்டும் அற்புதம் நடந்துருமா? அவரால் இது முடியுமா? அவரால் என் காரியங்களை செய்ய முடியுமா? என் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? என்னை சுகம் கொடுக்க முடியுமா? அப்படின்னு அநேகர் உங்களிடத்துல கேள்வியாக கேட்கலாம். பெற்றுக்கொண்டவர்கள் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்வீங்க, நான் பெற்றுக்கொண்டேன், நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. இங்கேயும் அப்படிதான். நாசரேத் ஊரில் ஒரு நன்மை நடக்குமாப்பா, அங்கேருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது அவன் உடனே சொன்ன பதில் என்ன? வாசிங்க 46ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார். அவர் சொன்ன ஊழியம் அவ்வளோதான் பிரசங்கமே. அவர் பண்ண பிரசங்கம் எவ்வளோ பெருசு, அவர் சொன்ன சுவிசேஷம் எவ்வளோ பெருசு. நம்ம மணிக்கணக்காக சொல்கிறோம், ஒன்றும் செய்ய மாட்டேங்குது இல்லை? எத்தனை நாள் ஒரு ஆத்மாவை சந்திக்க ஓடுறோம், எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஒரு ஆத்மா சம்பாதிக்க எவ்வளோ பாடுபடுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், 2 வார்த்தை தான். என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிள். சுவிசேஷம் என்பது நீங்கள் பெருசாக ரொம்பலாம் சொல்ல வேணாம், வந்து பாரு, என் கூட வா, அவ்வளோதான். இயேசுவை கண்டேன், நீயோ பாரு, அவ்வளோதான். அதை சொன்னால் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பிலிப்பு செய்த ஊழியத்தை வந்து பாருப்பா. நீங்கள் உட்காந்துன்னு பேசிகிட்டு இருக்காதப்பா, 1000 கேள்வி என்ன கேட்காதப்பா, நீ வந்து பாரு. அல்லேலூயா. நீ வந்து பாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு நீ உன் வாழ்க்கையில்
தெரிந்து கொள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? இவன் வார்த்தையை நம்பி வருகிறார். 47ஆம் வசனத்துல இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி எப்பா நீ எவ்வளோ நல்லவன்பா. ஃபர்ஸ்ட் பார்த்த பார்வையிலே இயேசு சொல்ற, நீ எவ்வளோ நல்லவன், கபடற்ற இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னவனே நாத்தான்வேல் திரும்ப கேட்கனா அவனுக்கே அவன் மேல் நம்பிக்கை இல்லை போல. அவன் கேட்குறான், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். நீ வந்து பார் சொல்றது தான் நம்மளோட வேலை. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவரோ தேவன் தான். தேவனோ விளைய செய்கிறவர். ஸோ இன்றைக்கு நாம் போய் சுவிசேஷத்தை சொன்னாலும் ரட்சிப்பு என்பது யாருடைய கரத்துல தான் இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. அவர் ரட்சித்தால் தான் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டு சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்ல. எத்தனை பேர் அந்த வசனத்தை நம்புறீங்க? நாம தேடி அவர்கிட்ட வரல, உங்களை தேடித்தான் இயேசு வந்திருக்கிறார். அதற்கு சாட்சியா தான் நீங்க சொல்றாரு. நாத்தான்வேலை பார்த்து, பிலிப்பு உன்னை அத்தி மரத்தின் கீழே நின்று கூப்பிட்டாருல்ல, உன்னை கூப்பிட்டாருல்ல, வந்து பாருன்னு சொன்னாருல்ல, அப்பயே நான் உன்னை பார்த்துட்டேன் பான்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் பார்த்ததுனால தான் பிலிப்பு அவருக்கு சுவிசேஷமே சொல்ல முடிஞ்சதுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் இலவசமாய் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது தான். ஆனாலும் அவர் தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கும் அவர் இந்த சுவிசேஷத்தை கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இந்த நற்செய்தியை கொடுக்கிறவர் அல்ல. அருமையான தேவச்சனமே, நீங்க உங்க பிரயாசத்தை நீங்க செய்யுங்க, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப சிம்பிள். நான் கண்ட இயேசுவை நீயும் வா, வந்து பாரு. நான் இயேசுவை கண்டு கொண்டேன், உலக ரட்சகரை நானும் தெரிந்து கொண்டேன், நீயும் வந்து பாருன்னு கரம் பிடிச்சி கொண்டு வந்து காட்ட வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களோட வேலை, என்னோட வேலை. எத்தனை பேர் இதை செய்வதற்கு இனி நீங்க ஆயத்தப்பட போறீங்க? அல்லேலூயா. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. நேரம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்றது எல்லார் மேலேயும் விழுந்த கடமையா இருக்கு. எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் வாலிப பிள்ளைங்க எல்லார் மேலேயும் அது விழுந்த கடமையா இருக்கு. அல்லேலூயா. உங்க ஸ்தானத்துல உங்களோடு பழகிறவளுக்கு இயேசுவை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்துல ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுகிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். அல்லேலூயா. நீங்கள் டெய்லி ரெகுலராக சபைக்கு வர்றதையும், நீங்கள் லட்ச லட்சமாக காணிக்க போட்டாலும், நீங்கள் எவ்வளோ தான் அவர் மேலே அன்பு வச்சு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், இதை எல்லாவற்றை காட்டிலும் உங்கள் மேலே அவர் மகிழ்ச்சி அடைகிற ஒரே ஒரு காரியம் என்ன? ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டீங்க, ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டீங்க, ஒரு ஆத்துமாவை தேவனிடத்தில் கொண்டு வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னா பரலோகமே மிகுந்த மகிழ்ச்சி அடைதான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகிற நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் பரலோகம் மகிழணும் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆத்தும ஆதாய பணியை செய்யணும். அல்லேலூயா. ஆத்தும ஆதாய பணினா எல்லாம் பெருசா ஏதோ நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இந்த அந்திரேயா செய்தது போல, பிலிப்பு செய்தது போல சிம்பிளா சொல்லுங்க. உங்ககிட்ட நெருங்கி பழகிற மக்களிடத்துல, ஐயோ நான் எந்த கஷ்டத்துல இருக்கேன், இந்த பாடுல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்டையும், உங்ககிட்ட என்னன்னே கேட்காத ஆள்கிட்டையும், நான் இயேசுவை கண்டேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், நீயும் வந்து பார் உனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்ல உங்களுக்கும் எனக்கும் பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். யார் வாயை திறக்கிறீங்களோ அவர் நிரப்புவார். எங்க பேசணுமோ அங்க பேச வேண்டிய வார்த்தைகளை அவர், நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக பிரபுக்களுக்கு முன்பாக நின்னா கூட என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாட்டாலும் பரிசுத்த ஆவியான அந்த நேரத்தில் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் தன் வாழ்க்கையில 3 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டாலே ரட்சிக்கப்பட்டுருவாராம். அல்லேலூயா. என்னத்தான் பேசியிருப்பார் யோசித்து பாருங்க.
என்னதான் சொல்லியிருப்பார். ஒரு மனுஷன் மனம் மாறணும்னா எந்த விதத்தில் பேசினா மனம் இங்கே அப்படி நடந்துச்சு, அங்கே அப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்றதை விட நீங்கள் வாழ்க்கையில் இயேசுவை எப்படி ருசி பார்த்தீர்களோ அதை ஒரு வார்த்தை சொன்னாலும் அங்கே பயங்கர அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ருசி பார்த்தவர்களால் தான் தைரியமாக சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்திருக்கா, உனக்க செய்வா, நீ தைரியமா. நான் சவாலாக சொல்லுவேன், நான் சுவிசேஷம் சொன்ன ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், நான் சொன்னதுக்காக நீ இயேசு ஏற்றுக்காத, உன் வாழ்க்கையில் நில்லு. நான் இப்படி தான் வைராக்கியமாக கேட்டேன், இயேசு உயிருள்ள தேவனாக இருந்தால் எனக்கு வெளிப்படணும், என்னோட பேசணும், என் வாழ்க்கையை மாற்றணும். நான் கேட்டேன், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினேன். உன் வாழ்க்கையை பேசுவார், உன் வாழ்க்கையை மாற்றுவார். நீ கேட்டுப்பார். நான் சொன்னதுக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத. இப்படி தான் நான் தைரியமாக சத்தியம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்த தேவன் உனக்கும் செய்வார். என் வேதனைகளை மாற்றின தேவன் உனக்கும் மாற்றுவார். அல்லேலூயா. தைரியமாக சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு யாரும் வெட்கப்படவே கூடாது. தெய்வச்சனமே, இந்த கடைசி நாட்டில் ஆண்டவர் நினச்சா ஒரு நொடி பொழுது இந்த உலகத்தை எல்லாத்தையுமே மாற்றிடுவார். பிலிப்பு அங்கே போயிட்டு பர்த்தலமே கிட்ட பேசின காரியத்தை ஆண்டவர் பார்க்க தெரிஞ்சவருக்கு டைரெக்டாக அவரே போய் நீ வாப்பான்னு கூப்பிட தெரியாதா? கூப்பிட்டுருவார்ல. கூப்பிட முடியுமா? முடியாதாங்க? பேச முடியும். ஆனால் பிலிப்புவை வைத்து தான் அங்கே அந்திரேயாவை தொடணும். அங்கே பிலிப்புவை வைத்து தான் நாத்தான் வேலை கொண்டு வரணும் என்பது அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். அதற்கென்றே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இங்கே இருக்கிற ஒருத்தரும் விருதாவாக அழைக்கப்படலை. சும்மா ஏதோ வந்து உட்காந்துட்டு போகிறதுக்காக தேவன் உங்களை என்னையும் அழைக்கல. உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற நன்மைகளை அநேகருக்கு நீங்கள் சொல்லி அநேகரை மனம் திரும்ப வைத்த ஆண்டவர் கடைசியில் சொன்ன காரியம் என்ன? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது மரியாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது இந்த சம்பவம் எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் நடந்த சம்பவம். அதில் மரியாள் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவினிடத்தில் போய் குறைவை சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணப்பா அப்படின்னு சொல்லும்போது என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் தன் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள், அதுபடி செய்யுங்கன்ட்டாங்க. அவங்க சொன்ன சுவிசேஷம் இவ்வளவுதான். அங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? என்ன சொல்றாரோ இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா யார் தான் செயல்படணும்? இயேசு தான் செயல்படணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. அல்லேலூயா. இந்த குறைவை மாற்ற வேண்டுமானால் இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சால் தான் குறைவு நிறைவாக மாறும். அங்கே வந்து குறைவு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போ அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாறிட்டு இயேசு சொன்ன பிரகாரம் செய்த போது அந்த ரசத்தின் ருசி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் என்றான். இதுவரையிலும் சாப்பிடாத ஒரு ருசியுள்ள திராட்சரசத்தை சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு சொன்னபடி செய்தபடினால இதுவரையிலும் ருசித்திருக்க முடியாத ருசியுள்ள திராட்சை ரசத்தை அந்த ஜனங்கள் குடித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இயேசு சொன்னபடி செய்ய யாரெல்லாம் முன் வருகிறீர்களோ, இயேசு சொன்னபடி செய்ய உங்கள் மனதை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் இதுவரை மனிதர்கள் அனுபவித்திராத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. தேவஜனமே அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் அதிசயம் வேணாமா? அற்புதம் வேணாமா? அவருடைய மகிமையை பார்க்க வேணாமா? அவருடைய நிறைவை பார்க்க வேணாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா மரியாள் செய்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. இங்கே அவர் சொன்னபடி செய்யுங்கள், அவ்வளோதான் மேட்ரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் கடைசி 2 வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்கார். எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி, சகல ஜாதி இவன் தான் எல்லாருக்கும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை
அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமா, நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என்னவற்றை அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை தான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் தன்னுடைய பரத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் இப்படி செய்யுங்க, இதெல்லாம் அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே வர்றார். நான் இதுவரையில் உங்கள் கூட இருந்தேன், இனி நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், பிதாவின் இடத்துல போக போகிறேன். போகிறதுக்கு முன்பாக நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், இதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை அந்த 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மட்டும் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே போகிறார். சொன்ன அத்தனையும் இப்போ வாசிக்க முடியாது, நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரையில முழுசாக நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம இப்போ வாசிக்கலாம். வாசிங்க, 13:34 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர், இப்போ ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது என்னது? இப்ப நீங்க வாசிச்சது என்னது? கட்டளை. கட்டளை. ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னபடி செய்தல்ல முதல் கட்டளை இதுதான், பிரதான கட்டளை. என்ன நீ நேசிக்கிறத போல பிறனையும் நேசிக்க வேண்டும். என்ன நீ முழு இருதயத்தோட நேசிக்கிற, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பிரதானமான இரண்டாவது கட்டளைன்னு அங்க சொல்லியிருக்கார் மார்க்ல, ஆனா இங்க சொல்றாரு முதலாவது கட்டளை என்னதான்? பிரதான கட்டளை என்னதான்? உன்னை நீ நேசிக்கிறத போல பிறன். பிறன் யாரு? பிறன் யாரு? நமக்கு நன்மை செய்கிறவங்க மட்டுமே வா, நமக்கு காசு கொடுத்து உதவி செய்கிறவங்க மட்டுமே வா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே வா. சொல்லுங்க, யாரு? அந்த பிறனில் யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்? எல்லாரையும்ண்ணா, எல்லாரையும்ண்ணா பர்டிகுலராக சொல்லுங்க. எப்படிப்பட்டவங்க? நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஆனால் எப்படிப்பட்டவங்க அதுதான் நான் கேட்குறேன். ஐயா சொல்கிறாங்க உங்களை விரோதிக்கிறவங்க, அப்புறம் உங்களுக்கு தீமை செய்தவங்க, நீங்கள் அழியணும்னு நினச்சவங்க, உங்களை துன்பப்படுத்தினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, கண்ணீர் வடிக்க வச்சவங்க, நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினச்சவங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே வரணுமா? ஆனால் நாம் எதை மட்டும்தான் பாதி அளவில் நிற்போம். நம்மளை நேசிக்கிற சர்க்கிள் மட்டும்தான், அன்பாக நேசிக்கிறவங்கள மட்டும்தான். இல்லை, அதை விட அதான் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறத போல உன்னை நேசிக்கிறவங்களையே நீ நேசிட்டு இருந்தா அதனால் என்ன பிரயோஜனம்? உன்னை விரோதிக்கிறவங்களே நீ என்ன பண்ணணும்? நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. நவம்பர் வந்துச்சு, கிறிஸ்மஸ் வரப்போகுது. இப்போ நம்ம எல்லாம் ஆயிடும், அடுத்த மாதமே எல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் பிளான் வந்துடும் இல்லையா? இப்போவே உங்கள் பிளானில் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. உங்களை யார் ரொம்ப வேதனைப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முதல் புடவை, உங்களை யார் ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டு. அல்லேலூயா. யார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அந்த குடும்பத்துக்கு முதல்ல ஒரு பாக்கெட் ஸ்வீட்டு. அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் அதான் செய்ய போகிறீங்க. நன்மை செய்தவங்களுக்கே நன்மை செய்யாதீங்க. அக்கா வீடு, தங்கச்சி வீடு, தம்பி வீடு, மச்சான் வீடு, மூத்தார் வீடு, இவங்களுக்கு குத்துதெல்லாம் போதும், நிறுத்திடுங்க. யார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் பலகாரம் ஃபஸ்ட்டு போய் சேரணும். யார் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் போய் சேரணும். நல்லா இருக்கா அந்த உபதேசம்? இப்படி ஏசப்பா உபதேசம் பண்ணதுனால தான் நிறைய பேர் அன்றைக்கி சீஷர்களை என்ன பண்ணாங்களா, இது ரொம்ப கடினமாக இருக்குது, இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் லாஜிக் ஆகாதுங்க, எப்படிங்க என்ன காரி துப்புனவன் மூஞ்சி முன்னாடி போய் நான் எப்படி நிற்க முடியும்? என்னை கஷ்டப்படுத்தின வீட்டில் போய் நான் எப்படி காலை வைக்க முடியும்? இன்றைக்கும் இந்த விரோதம், கசப்பு எல்லாம் உள்ளே வச்சுட்டே தான் இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? மறக்க முடியலையே, மன்னிக்க முடியலையே,
ஏற்றுக்கொள்ள முடியலையே. என்னங்க, ஆமேனா இல்லையா? ஆமேன். மாறிடலாமா? அந்திரேயாவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் யோவான் எனக்கு தலைவனாக இருந்தார், இப்போ இயேசு தலைவன்னு காட்டிட்டார். உடனே சேஞ்ச் ஆகிட்டான் பாருங்க. நல்ல விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு? மேசியாவை பார்க்க ஆசையாக இருந்த மேசியாவை கண்டு கொண்டேன், அவர் உடனே ஃபாலோ பண்ணிட்டார். அங்கே யோவான் கொஞ்சம் கூட வருத்தப்படலைங்க. என்னை விட்டு இன்னைக்கு திடீர்னு வந்த இயேசுவோட பின்னாடி போயிட்டாங்களேன்னு அவர் ஃபீல் பண்ணல. இவங்களும் உடனே சேஞ்ச் பண்ணி தானே போயிட்டாங்க பாருங்க. ஐயோ, இவ்வளோ நாள் இருந்த தலைவர் இவர் தான், இவர் கூடயே இன்னும் காலத்தை ஓட்டலான்னா மேசியாவை விட்டுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றம் வரும்போது மாறிக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்படும் போது, தெரிந்து கொள்ளும் போது அதை உடனே அக்செப்ட் பண்ணணும். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படி தான் என் சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரும் பொறுப்பாக மாட்டார். அதுக்குரியதை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? அனுபவிச்சுக்கணும். யார் ஒருவர், நான் சொல்கிறேன், அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. அநேக விஷயங்கள் நம்ம சாம்சனையா இந்த ஒரு செய்தியில் இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை இன்றைக்கும் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு பிடிக்காத மனுஷங்கிட்ட பிடிச்ச மாதிரி நடி. சொல்லுங்க, உண்மையாக அதை சொன்னாங்க. நடிக்க என்னவாயிடும்? நடிப்பு உண்மையாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடித்து கடைசியில் நம்மளுடைய சுபாவம் அப்படியாவே மாறிடும். உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியலன்னா கொஞ்ச நாளைக்கு நடிச்சு பாருங்க. நான் நல்லவனாக இருக்கணும், இந்த கெட்ட பழத்தை விட்டுறணும், இந்த மனுஷங்களால் நான் நேசிக்கணும். உண்மையாங்க அது ரொம்ப நல்ல ஒரு சுபாவமாக இருக்குது. இன்னொரு காரியம், நான் ஜெபம், ஆண்டவரே எனக்கு யார் தீமை செஞ்சாலும் அதை உடனே நான் மறந்துடணும். இந்த ஜெபத்தை நீங்களும் பண்ணுங்க. யார் எனக்கு தீமை செய்தாலும், ஆனால் நமக்கு அப்படி மறக்காது. நன்மை செய்யறது உடனே மறந்துடுவோம், ஆனால் தீமை செஞ்சதை வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டோம். அல்லேலூயா. நன்மை செஞ்சதை ஒரு செகண்டில் மறந்துடுவோம், என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. நாம் சண்டையில் கூட நாம் பேசுறதெல்லாம் மறந்துடுவோம், அடுத்தவன் பேசுறது மட்டும் கவனம் இருக்கும். எனக்கு இது புரியவே இல்லை, எனக்கு இது கொஞ்சம் கூட புரியல. நாம் என்ன பேசணுன்றதை நமக்கு ஞாபகம் இருக்கணும், அடுத்தவங்க என்ன பேசுனாங்கன்றதை ஞாபகம் இருக்கணும். அதுதான் நீதிமான். ஆமேனா இல்லையா? நான் சொல்கிறது ரைட்டா தப்பா? அப்போ தான் அங்கே நியாயம் பிறக்கும். நம்ம பேசுறதெல்லாம் மறந்துடுவோம், அடுத்தவன் பேசுறதை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் எப்படி நியாயம்? நீதி இல்லையே. நான் உட்காந்து யோசிப்பேன், ஒரு சில இடத்துல ஒரு நேரம் பிரச்சனை வரும்போது நான் என்னெல்லாம் பேசினேன், இந்த வார்த்தையினால்தான் இப்படியெல்லாம் அவங்க ரீபேக் ஆனாங்க, ஸோ நான் இந்த வார்த்தையை பேசி இருக்கக்கூடாது அப்படி நான் உணர்ந்தாதான் அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லாத ஆவி கடைசி வரலாம் சாபத்தை தான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் வருவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். தெய்வ ஜனமே, ஆண்டவர் செய்யாதன்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணணும்? செய்ய கூடாது. செய்யன்னு சொன்னா அதை செய்யணும். இந்த காரியத்தை இன்னைக்கும் நம்ம விட்டு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சாயங்காலம் பார்த்துக்கலாம், முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலான்னாவே முடிஞ்சிச்சு அது கதை. மனுஷன் முன்னால் நிற்காதீங்க, தேவனுக்கு முன்னால் நில்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னா தைரியமாக ஆண்டவரை குறித்து நீங்கள் பேச முடியும். எங்கே வேணாலும் பேசலாம். அதுதான் பவுல் அறிஞ்சிருந்தார். அவரை சிறையில் இருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை, அவர் எந்த குழியில் போட்டாலும் கவலை இல்லை, எங்கே போட்டாலும் அவரை தூக்கிட்டு வந்து நிறுத்த அவரால் முடியும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீ என்னை கொன்று போட்டாலும் நான் தேவனை நம்பி நிற்பேன்னு யோபு சொன்னார். அதுபோல் இன்னைக்கு ஒவ்வொருவரும் எங்கே போனாலும் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் ஆயத்தமாகணும். தெய்வச்சனம், இந்த கடைசி நாட்டில் உங்களை என்னையை வச்சு தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை சவதரிக்கணும்னு ஆசைப்படுறார். உங்களை என்னையை வச்சு தான் வாலிய பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். நீங்கள் வாய் திறந்து சொல்லாக்கிட்டா என்ன நிலைமை தெரியுமா? நீங்கள் வாசித்து பாருங்க, லூக்கா 11:23 வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன். இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? என்னோட இராதவன் முதல்ல விரோதி ஆயிடும், ரெண்டாவது என்னோட மற்றவர்களை உன் சகோதரனை சேர்க்காதவன். யாரை சிதறடிக்கிறீங்களா?
யார் உங்களை சகோதரன் நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் நீங்களே சிதறடிக்கிறீங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்லலைன்னா மக்களை தேவனிடத்தில் நெருங்காதபடிக்கு யார் சிதறடிச்சிட்டு இருக்கா? அப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அங்கே சொல்கிறோம், ஆனால் அவங்க தான் கேட்க மாட்டாங்க. அது உங்கள் வேலை இல்லை. சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. கேட்டு மனம் திரும்புவது தான் அவங்களுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆனால் நம்மால் ஆளை மட்டும் எல்லாரும் என்ன பண்ணணும்? இயேசு நல்லவர் என்று கண்டு கொண்ட நீங்கள் அத்தனை பேரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு வரணும். அவரை பாருங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அவர் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்படி செய்கிற பொழுது அங்கே நடந்த காரியம் என்ன? நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் 14:12 வாசிங்க. அவர் சொன்ன காரியங்களில் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய காரியம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமா, முதலாவது காரியம் மற்ற எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது காரியம் அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிச்சு அவரை காட்டில மேலான கிரியைகளை நீங்களும் நானும் நடப்பிக்கணும். ஐயோ அக்கா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கா ஜோம் இரு பக்கா அந்த அக்காவை கூப்பிட்றேன், அவங்க தான் நல்லா ஜோம் பண்ணுவாங்க, வந்து உனக்கா ஜோம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அந்த அக்கா வந்தால் தான் ஜோம் பண்ணுவாங்களா? அந்த அக்கா ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அந்த பாஸ்டரைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரா? அந்த ஊழியக்கார ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரா? நீங்கள் உடனே என்ன பண்ணலாம்? தைரியமா அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஏசப்பா இந்த அம்மாவோட கஷ்டத்தை நீங்கள் மாற்றி போடுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். இந்த கடைசி நாட்களில் நான் சொல்கிறேன், யார் விசுவாசிக்கிறவர்களோ உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். யார் உண்மையாக அவரை விசுவாசத்தை நிற்கிறீங்களோ, அது சின்ன பிள்ளைங்க வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, அனுபவம்லாம் கிடையாது. யார் அவரை விசுவாசத்தை நின்றாலும் அவர்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார், வாலிப பிள்ளைகள் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார். வேதம் சொல்லுது, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? மாம்சமான எல்லா மாம்சத்தில் இருக்கீங்களா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளை கூட சொல்லுகிறாருப்பா. நீங்க ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் கேட்பாரு. குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் பார்ப்பாங்களாம். அல்லேலூயா. இது கடைசி காலத்து தீர்க்க தரிசனம். இதை நிறைவேற போகுது. இனி வர நாட்களில் வாலிப பிள்ளைங்களை ஆண்டவர் அநேகரை எழுப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பயங்கரமாக ஆராதனை பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. வாலிப பிள்ளைங்களாம் ஆண்டவர் எழுப்பிட்டு இருக்கார். பழைய தலைமுறையெல்லாம் ஆண்டவர் கழிச்சு கட்டிட்டார். இப்போ இளைய தலைமுறை ஆண்டவர் எழுப்புறார், வல்லமையை எடுத்து பயன்படுத்த போகிறார். இனி அந்த எழுப்புவதற்கு வல்லமை நம்முடைய சபையில் எழும்பணும். எல்லா பிள்ளையும் ஆராதிக்கணும், எல்லா பிள்ளையும் சுவிசேஷத்தை சொல்லணும், எல்லா பிள்ளையும் நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், வசனத்தை வாசிக்க வாஞ்சியாக இருக்கணும். ஆண்டோடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலேயும் வல்லமையாக இறங்கும். ஆண்டவர் ஏவுதலை கொடுக்கணும். நான் படிக்கணும், நான் பேசணும், நான் ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா ஐயோ நீ ஜெபம் பண்ணு அப்படி சொல்லக்கூடாது. என்னை எப்படா ஜெபிக்க விடுவாங்க, என்னை எப்போ ஜெபிக்க கூப்பிடுவாங்க, எப்போ என்னை ஆராதிக்க கூப்பிடுவாங்க, அந்த வாஞ்சையை உருவாக்குறவர் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் எழுப்பதின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடும். நீங்கள் வாஞ்சிக்கணும், என்னை எழுப்பு ஆண்டவரே, என்னை எழுப்புங்க ஆண்டவரே, நான் எடுத்து பயன்படுத்தப்படணும். ஆண்டோடைய காரியங்களை முதன்மைப்படுத்துங்க. போய் உட்காருன்னு கம்பல் பண்ணி உட்கார வைங்க, வசனத்தை படிக்க சொல்லுங்க, ஜெபிக்க சொல்லுங்க, வாஞ்சையை உருவாக்குங்க. அவங்க வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் நீ பெஸ்ட்டாக அப்படி பண்ணு. வாலிப கூட்டத்தில் போய் எவ்வளோ அழகாக இப்போ நிறைய பிள்ளைங்க அழகழகாக பண்ணுறாங்க, நிறைய புது புது காரியங்களை இன்னோவேட்டிவாக செய்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் உற்சாகம் உங்கள் அறிவை பிள்ளைகளுக்குள்ள கொடுத்து அதை பயன்பட செய்யுங்க. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா உயிரடையும். சரீரம் செத்து போனாலும் ஆத்துமா
ஜீவனோட இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆத்துமா தான் உங்களுக்கு முக்கியம். இந்த சரீரம் சாகிறத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த சரீரம் அழியறத பத்தி கவலைப்படாத. ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருந்தா சரீரம் தானா பலன் அடைஞ்சிடும். செத்து போன சரீரத்தையே உயிரோட எழுப்பினவன் நம்முடைய தேவாதி தேவன். ஸோ இன்னைக்கு பெற்றோராகிய நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருங்க தேவச்சனமே. முதலாவது நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆயத்தப்படுத்தின தேவனுக்கு முன்னால் இன்னைக்கு அந்திரேயாவை போல, பிலிப்பை போல, மரியாளை போல தேவனுக்கென்று மக்களை ஆயத்தப்படுத்த அவர் சொன்னபடி செய்வதற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த வசனம் 15 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்ப. யார் அவருடைய கற்பனைகளை கை கொள்றீங்களோ அவங்க தான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். 12 வசனத்தை வாசிமா. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமென். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இனி வர காலங்கள் உபத்திரவத்தின் காலம்தான். ஆனா ஆண்டவர் சொல்ல, ஏன் சமாதானத்தை உங்க எல்லாருக்கும் தருவேன், ஏன் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவேன். 1000 பிரச்சனை உலகத்துல போயிட்டு இருந்தாலும் நீங்க சந்தோஷமா, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. யார் அப்படின்னா, யார் அவருடைய சத்தியத்தை கை கொண்டிருக்கிறீங்களோ, யார் அவர் சொன்னபடி செய்கிறீர்களோ அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அந்திரேயா செய்தது போல, பிலிப்பு செய்தது போல, மரியாள் செய்தது போல செய்கிற உங்களுக்கு இன்னொரு பாக்கியமா உண்டாயிருக்கும். அதே யோவான் 1 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாள்ல யார் சுவிசேஷம் சொல்ல உங்க இருதயத்தை திருப்புறீங்களோ, இயேசுவினிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவ தூதனுடைய பணிவிடைகளை பார்ப்பீங்க. அனுப்பில மத்தேயு 4 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, இயேசு உபவாசித்து முடிக்கும் பொழுது பிசாசை எதிர்த்து நின்று தேவனுடைய வார்த்தைக்காக நின்ற பொழுது அங்க தேவ தூதர்கள் இறங்கி என்ன பண்ணாங்க? தேவ தூதர்கள் வந்தா பணிவிடை செய்வாங்க. தேவ தூதர்கள் உங்களுக்கு எனக்கு பணிவிடை செய்வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வேதத்தில் அதுக்கு சாட்சிகள் இருக்கா அப்படின்னா ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கு. அருமையான தேவச்சனமே, தன்னுடைய எதிரியானவன் சூழ்ந்து நிற்கும் போது எலிய கேயாசி சொன்னார், ஆண்டவரே எல்லா மக்களும் நம்மளை பிடிச்சிட்டு போய் நிற்கிறாங்க. எலிசா சொன்னாரு, உன் கண்ணை திறக்கிறேன் இப்ப பாருன்னாரு. என்னத்தை பார்த்தாரு அவரு? நாம தனியா இல்லை, யார் இருக்கா நம்ம கூட? அக்னி ரத தூதர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை விரோதிக்கிற மனுஷனுக்கு முன்னால நீங்க தனியால் இல்லைங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை வேதனைப்படுத்துற மனுஷனுக்கு முன்னால நீங்க தனியால் இல்லை. உங்களை சுற்றில யார் இருக்கிறா? அக்னி ரத தூதர்கள் நிற்பாங்க. யார் ஊழியம் செய்யறாங்களோ அவங்கள கூட தேவன் தம்முடைய பணிவிடையின் தூதர்களாகிய அக்னி ரத தூதர்களை நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோடு கூட நிற்பாங்க. அவங்க காரியத்தை பார்த்துக்குவாங்க. நீங்க சும்மா இருப்பீங்க, அவங்க காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும். தூதர்கள் வந்தாங்கன்னா அங்கே நடக்கிற அற்புதங்கள் எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தூதர் இறங்குவான், அவன் சொல்லுவான், நான் அதிசயமானவர். அவர் பேர் என்னன்னு கேட்டா அவன் சொல்லுவாரு, நான் அதிசயமானவர். அதிசயமா நடத்தினார். பிள்ளை பேர் இல்லாம அந்த மனோவாவுக்கு தேவன் சொல்ல, நான் அதிசயமானவர், உனக்கு ஒரு பிள்ளை உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதனை பார்க்குற அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதற்குள்ள இருக்கிற நன்மைகள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, மரியாள் தேவதூதனை கண்டார்கள். அவளுக்கு உண்டான அற்புதம் என்ன? ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி என்கிற நன்மையை பெற்றாங்க. இன்னைக்கு வரலாம் மரியாளுடைய நாமத்தை வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். ஒன்றுமில்லாத அந்த மரியாளை இன்றைக்கு வர ஒரு தெய்வம் போல இன்னைக்கு உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? தூதனுடைய முகத்தை அவன் தரிசித்தபடியினால. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அநேக நாட்களாக வேண்டுதல் பண்ணி கொண்டிருந்த தானியேலுக்கு தூதன் பதிலை கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்க மனதில் இருக்கிற அநேக வேண்டுதலுக்கு தூதன் பதிலை கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நில்லுங்களேன், அப்படியே எழும்பி
எழுமி நில்லுங்க. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் தேவன் சொல்லி இருக்கிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? இதுதான் வித்தியாசம். அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய தூதர்களுடைய பணியை உங்களுக்கு செய்ய வைப்பார். தூதர்களை அனுப்பி உங்களுக்கு நன்மையை செய்ய வைப்பார். உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க வைப்பார். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை தூதர்களை கொண்டு செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இத்தனை காலங்கள் நான் நிர்விசாரமா இருந்துட்டு ஆண்டவரே, என்னை நேசித்து வந்து கேட்டவங்களுக்குள்ள நான் சுவிசேஷத்தை சொல்லலை. ஆனா இனி நான் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. என்னால முடிந்த வரையிலோ, என்னால தெரிஞ்ச வரையிலோ, என் புத்தி கேட்டின வரையிலோ என்னோடு பழகுற மக்களுக்கு நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். என் அன்பான இயேசுவை பத்தி சொல்லுவேன். என் ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நான் சொல்லுவேன். எனக்கு அதிசயங்களை செய்திருக்கிறேன், அதை நான் சொல்லுவேன். நான் பெற்ற எல்லா கிருபைகளையும் நான் மக்களுக்கு சொல்லுவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க தேவ ஜனமே?